ட்ரெக் பண்ண ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட இல்லை 5 hours கிராஸ் ஆகிடுச்சுங்க. வித் ஜஸ்ட் 1 liter ஆஃப் வாட்டர். இந்த ட்ரெக்கோட ஸ்டார்டிங் பாயிண்ட் கும்பக்கரை ஃபால்ஸ். ஸோ நான் சென்னையிலேருந்தே பஸ்ஸில் பெரியகுளம் வந்துட்டு அங்கேருந்தே 100 rupees கொடுத்து கும்பக்கரை ஃபால்ஸ்க்கு வந்து ரீச் ஆகிட்டேன். ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு கேம்பிங் டேல்ஸ். இந்நேரம் ரெயின் கோட்லாம் போட்டுக்கிட்டு பேக் ஒரு ஃபுல்லி கவர்டு அந்த ரெயின் வேர்லாம் போட்டு மழையில் ட்ரெக் பண்ணிட்டு போயிட்டுருக்கணுங்க. ஆனால் என் நேரம் வெயில் அடிக்குது, கேப்லாம் போட வச்சிட்டாங்க. எனக்கு ஆக்சுவலாக வந்து மான்சூன் டைமில் ட்ரெக் பண்ணணுன்னு ரொம்ப நாளாக ஆசை. அண்ட் இப்போ மான்சூன் ட்ரெக்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ மகாராஷ்டிரா சைடு அண்ட் கர்நாடகாவில் இந்த குதிரைமுக் ட்ரெக்லாம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய ட்ரெக்ஸ் இருக்குது, கேரளாலையும் நிறையா இருக்குது. அண்ட் அதே மாதிரி நான் வந்துட்டு இப்போது ஃபஸ்ட்டு நம்ம சைடு, அது தமிழ்நாடு பார்ட் ஆஃப் வெஸ்டர்ன் காட்ஸ்லேருந்தே ஆரம்பிக்கலாம், மான்சூன் ட்ரெக் ஆரம்பிக்கலான்னு இங்கே வந்திருக்கேன். இந்த ட்ரெக் ஆர்கனைஸ் பண்ணுறது ட்ரெக் தமிழ்நாடு. ட்ரெக்கோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, ப்ளீஸ் டூ செக் இட் அவுட். இது ஒரு கத்தாழை செடி தான். கேக்டஸ் மாதிரி இருக்கு. அவங்க பேக்கில் வந்துட்டாங்க. இது வந்து ஒரு கொடி. இந்த கொடியில் தான் முதல்ல அந்த காலத்தில், இப்போ கம்பியில் கட்டுறோம் எந்த ஒரு வேலையாக இருந்தாலும். அப்போ வந்து இந்த கொடி மாதிரி இருக்குல்ல, இந்த கொடியை வச்சு தான் வீடோ ஏதோ ஒன்றாலும் கட்டினாலும் மினிமம் 1 இயருக்கு அது கேரண்டி. இந்த கொடி இல்லையா? ஆமாம், இது இப்போ காஞ்சி போயிருக்குது. சரி. ஆனால் பச்சையாக இருக்கும்போது உங்களுக்கு அக்க கூட முடியாது. இந்த பார்த்தீங்களா, கொடி பேர் என்ன சார்? இதுக்கு பேர் வந்து சுடலைன்னு சொல்லுவாங்க, சுடலை கொடி. இந்த கொடி ஸ்ட்ராங்காக இருக்கும், நல்லா ஹெவி. இல்லை இந்த கொடி இந்த வருது பாருங்கள், அதாவது கீழே வந்து அந்த கொடி அப்படியே பரவி வரும். ஸோ கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா வந்து 593 meters above sea level. இப்போ தான் வந்துட்டு இந்த சூடுலாம் போய் ஓரளவுக்கு குளிர ஆரம்பிச்சிருக்கு. அண்ட் அட் த சேம் டைம் கொஞ்சம் ரொம்ப மைல்டாக ட்ரிசில் ஆகிட்டுருக்கு. ஃபுல்லாலாம் மழை பெய்ய ஆரம்பிக்கல, பட் ஐம் கெஸ்ஸிங் டெஃபினட்டாக வரும். ஏன்னா நல்லா இருட்டாகிட்டே வருது. இந்தியன் காரோட சாணம் நிறையா இருக்குங்க, நிறையா எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட்டாக இருக்குது. ஸோ கொசு வந்து எக்கச்சக்கமாக இருக்குது, தட்டி விட்டாலும் நகரவே மாட்டேங்குது சுத்தமாக. இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரெக் ஸ்டார்ட் பண்ணிட்டு ஆல்மோஸ்ட் ஒரு இருங்க நான் காட்டுறேன். ஓகே, ஸோ ட்ரெக் ஸ்டார்ட் பண்ணி 1 hour and 50 minutes, ஆல்மோஸ்ட் 50 minutes, அண்ட் வி ஹவ் கவர்ட் அ டோட்டல் டிஸ்டன்ஸ் ஆஃப் 3.62 kilometers. இன்னும் எனக்கு தெரிஞ்சு ஒரு 6.30 kilometers பாக்கி இருக்குது. அண்ட் இன்னொரு 3 to 4 hours ஃபார் ஷுர் இதே ஸ்பீடில் போனால். யா, ஆக்சுவலி இந்த ட்ரெக்கு ஈஸியாக இருந்திருக்குங்க, பட் நான் பண்ண ஒரு சின்ன தப்பு. நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் ட்ரெயிலில் போகிற வழியில். வாட்டர் சோர்ஸ் நிறையா இருக்கும் அண்ட் நான் பெருசாக வாட்டர் எடுத்துகிட்டு வர வேணான்னு நினச்சேன். ஐ வாஸ் கம்ப்ளீட்லி ராங். டோட்டலாக 2 இடத்துல மட்டும்தாங்க வாட்டர் வரும். ஒவ்வொரு ஊற்றுக்கும் நடுவில் மினிமம் 1 hour கேப் இருக்கும். ஸோ பிளான் அக்கார்டிங்லி. எங்கள் குரூப்புக்கு அசைன் ஆன கைட் மிஸ்டர் சிவா. இந்த ட்ரெக் போனீங்கன்னா மறக்காமல் இவரு கூடயே நடங்க, நிறையா இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன்லாம் தெரிய வருங்க. அண்ட் சீக்கிரமாகவும் கேம்ப் செட் ரீச் ஆகிடலாம். இங்கே லெப்பர்டு இருக்குது சார். லெப்பர்ட் இருக்குது. காட்டு எருமை அதிகம். ஆமாம், இந்தியன் கார் இருக்குல்ல, அது நிறையா இருக்குது. அதாவது விலங்குகள் வந்து எப்படின்னா ஒன்றை வச்சு தான் இன்னொன்று அடுத்து. லெப்பர்டு இருந்துச்சுன்னா டீர் இருக்கும். இப்போ இந்த புல் அதிகமாக இருக்கா, இது கிராஸ் ஃபுல்லாகவே வந்து இந்தியன் கவர் சாப்பிடும், டீர் சாப்பிடும். இந்த புல் இது எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் இப்படியே தான் இருக்கும். இப்போ எல்லாமே
டே டைம் அதுகளுக்கு தெரியும். மேக்ஸிமம் டே டயத்தில் அது கிராசிங் ஜோன் இது, அதனால் ஆட்கள் நடமாட்டம் இருக்கும். டேட் என்ன ஏர்லி மார்னிங் சொல்கிறீங்க, இப்போ சொல்கிறீங்க? மினிமம் ஒரு 8 o'clock மேலே, ஓகே. ஈவினிங் 3 o'clock வரைக்கும். ஓகே. இங்கே பக்கத்தில் தோட்டங்கள் இருக்குது, ஓகே. போவாங்க வருவாங்கன்ட்டு அது ஒதுங்கி தான் இருக்கும். சரி. பகலில் மேய்ச்சல் வந்து கம்மியாக தான் இருக்கும். ஓகே. இந்த இருக்குது பார்த்தீங்களா இந்த எறும்பு, ஆமாம், இது கடிச்சிச்சுன்னா தடிப்பமாக வரும், பெயின் இருக்கும். ஓகே. ஆனால் 1 hour அது சரியாயிரும். இப்போ அந்த ஒரு பாதை போகுது பாருங்க, ஆமாம். இப்போ நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணிட்டீங்க. ஓ சரி. இது வந்து என்ன ஆச்சுன்னா அடுத்து வர்றவங்கள கிடைக்கும். அது அந்த லைன்லேயே போயிட்டு இருந்துச்சுன்னா நம்ம தாண்டி வந்துட்டோம்னா அது பாட்டு போயிட்டுருக்கோம், யாரையுமே டிஸ்டர்ப் பண்ணாது. அங்கேருந்து வெளியேறி வந்தோம்னா நாங்கள் அதுக்கப்புறம் செவர்ஸ்ன்னு சொல்லி கொடைக்கானல் கண்டுபிடிக்கும்போது இந்த வழியாக வந்ததும் இது வந்து இது லெமன், காட்டு எலுமிச்சைன்னு சொல்லுவோம். இது வயலில் இருக்க லெமன். அது இதோட இது வந்து சின்னதாக தான் இருக்கும், பெருசாக வராது. இது வந்து ஆன்டிபயோட்டிக் தான் அது. இது இந்த குழந்தைங்களுக்கு வந்து இப்போ பொதுவாக குழந்தைகள் இங்கே உள்ள சுச்சுவேஷனில் வந்து குழந்தைங்களுக்கு வந்து சீரடிக்கும்பாங்க. ப்ளஸ் வந்து எதுக்குன்னா இறந்தவங்க வீட்டுக்கு போயிட்டு வந்தாங்கன்னா அந்த குழந்தைக்கு அது அவங்க சொல்லி கொடுத்தது வந்து அந்த வீட்டுக்கு போயிட்டு வந்தால் நம்ம குழந்தைக்கு வசம்பு இந்த இலையை வச்சு தேய்ச்சி அரைச்சி குடிச்சிட்டோம்னா அது வந்து எந்த ஒரு இது பாதிப்பு வராது, தோல் ஸ்கின் அலர்ஜி வராதும்பாங்க. அதோட உண்மையான ரீசன் வந்து குழந்தை இறந்த வீட்டில் வந்து ஒரு வித கிருமிகள் வரும். அந்த ஜெம்ஸ் வந்து பரவாமல் இருக்க போகும்போது இதை குழந்தைகளுக்கு மூவ் பண்ணிட்டோம்னா அதோட ஆன்டிபயோட்டிக் வந்து ஸ்கின்னில் எதுவுமே பரவாடாதுங்கிறதுக்காக தான் இந்த இது. சரி, இப்போ அடிபட்டுச்சுன்னா அதுக்கு இது போட்டுக்கலாமா? அதுக்கு வேற இல்லை, அதுக்கு வேற இல்லை. ஓகே. ஓகேங்களா. இது வந்து லெமன் கிராஸ். இது ஓகே. ட்ரெக் பண்ண ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட இல்லை 5 hours கிராஸ் ஆகிடுச்சுங்க. வித் ஜஸ்ட் 1 liter ஆஃப் வாட்டர். 2 வாட்டர் பாட்டில் தூக்கிட்டு வந்திருக்கணும், தப்பு. ஒரு பாதி வாட்டர் பாட்டிலோடு வந்தேன். அண்ட் ஆல்சோ திருப்பியும் இன்னொரு தடவை ரீஃபில் பண்ணேன். அது வித்தின் 10 minutes காலி ஆகிடுச்சு. ஸோ ஒரு ஹாலிவுட் படம் இருக்குது. அண்ட் அந்த படத்தில் எப்படின்னா ஒரு 3 பேர் ஃப்ளைட்டில் ஆக்சிடெண்ட் ஆகி ஒரு சீல விழுந்துருவாங்க. அண்ட் எமர்ஜென்சிக்கு ராஃப்ட் ஒன்று இருக்கும். அந்த ராஃப்டில் தான் வந்து அந்த 3 பேரும் வந்து ரொம்ப நாள் அந்த ராஃப்ட்லேயே இருப்பாங்க. அண்ட் கடல் தண்ணி குடிக்க முடியாது, பிகாஸ் உப்பு. ஸோ தாங்க எடுத்து ரொம்ப டயர்டாயிடுவாங்க. ஃபைனலி ஒரு நாளைக்கு நைட்டு கடலில் மழை வரும். அப்போது அப்படி பண்ணி நாக்கை வெள்ளை நீட்டி அந்த மழை தண்ணி குடிப்பாங்க. எனக்கு அந்த ஞாபகம் தான் வருது. பட் இப்போது அந்த அளவுக்கு கூட மழை இல்லைங்க, மழை இல்லை. என்ன தண்ணி கம்மியாக வருதா? கம்மியாக வருதுண்ணா. நான் வரும்போது நல்லா வந்துட்டு இருந்துச்சு, திடீர்னு ஸ்லோவாக வருது. ஸோ அந்த ஓடையிலேருந்து எக்ஸாக்டாக ஸ்டார்ட் பண்ணி ஒரு 1 hour இருக்கும். அண்ட் இட்ஸ் a very 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 tough trek. வெரி டஃப் ட்ரெக். இப்போ நீங்கள் வந்துட்டு முன்ன பின்ன பெருசாக ஸ்டார்கேஸ்லேயோ இல்லை லாங் வாக்ஸ்லாம் வந்து இது இருக்கும், எடுக்காத ஆளாக இருந்தீங்கன்னா. ஆனால் போகாதீங்க, பட்டமாக சொல்கிறேன்.
டெஃபினட்டாக வேண்டாம். சரி, அப்படியே நீங்கள் வந்து வரேன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா கூட ஜஸ்ட் மேக் ஷோர் யூ வேர் ப்ராப்பர் ஷூஸ், ப்ராப்பர் க்ளோத்திங் அண்ட் வாட்டர் ரொம்ப மஸ்ட்டு, ரொம்ப மஸ்ட். எனக்கு ஃபஸ்ட்டு குளிச்சுட்டு சாப்பாடு கூட செகண்டரி தான். குளிச்சு இந்த குளிர் தண்ணியில் இந்த கோல்டான வாட்டரில் குளிச்சுட்டு அப்படியே டென்ட்டில் எனக்கு செட்டில் ஆகிடணும். ஸோ வில்லேஜ் நீங்கள் ரீச் ஆகிட்டிங்கன்னா அங்கேருந்து இன்னொரு 2 கிலோமீட்டர்ஸ் அப்ஹில் நீங்கள் ட்ரெக் பண்ணணும் கேம்ப் சைட் ரீச் ஆக. ஸோ ஃபைனலி ஆஃப்டர் 6 hours நாங்கள் கேம்ப் சைட் ரீச் ஆனோம். ஸோ நான் லஞ்ச் சாப்பிட்றதுக்கு ஈவினிங் 6 o'clock ஆகிடுச்சு. அண்ட் பை த டைம் கேம்ப் சைட் ரீச் ஆகும்போது 8 மணி. ஸோ அப்படியே ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு டின்னரும் முடிச்சுட்டு அந்த அழகான சிட்டி வியூ தெரிகிற மாதிரி செட் பண்ணியிருக்க டென்ட்குள்ளே போய் செட்டில் ஆகிட்டேன். ஹாய் கைஸ், குட் மார்னிங். செம்ம கோல்டுங்க வெளில. அண்ட் நைட் ஃபுல்லாக சரியான மழை. ட்ரெக் வந்து இது வரைக்கும் நான் பண்ணதுலேயே ஈஸிலி ஒன் ஆஃப் த டஃபஸ்ட் ட்ரெக்ஸ் நான் பண்ணது. அண்ட் ஐ திங்க் அந்த வந்த களைப்பிலேயே வந்து நல்லா சாப்பிட்டுட்டு அண்ட் டின்னருக்கு வந்து தே கேவ் அஸ் பிரெட் ஆம்லெட். ஐ திங்க் பிரெட் ஆம்லெட் நீங்கள் தனியாக ஆர்டர் பண்ணிக்கணும். தே சார்ஜ் அரௌண்ட் 50 to 70 rupees, ஐம் நாட் ஷுர், for one bread omelette. And அதை தவிர்த்து they gave us veg biryani with some chicken gravy and பூரி மசாலா இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் சாப்பிட்டுட்டு அப்படியே டென்ட்குள்ளே வந்து செட்டில் ஆகிட்டேன். ஆக்சுவலாக நைட்டே வந்து வீடியோ எடுக்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன், பட் சுத்தமாக வந்து உடம்பு ஒத்துழைக்கவே இல்லை. ஸோ நான் லாஸ்ட் டைம் வந்து இதே கேம்ப் சைட் வந்திருந்தேன் 3.5 years பேக். அண்ட் நான் எடுத்த ரூட் வந்து பார்த்தீங்கன்னா கொடைக்கானல், டால்ஃபின்ஸ் நோஸ் அண்ட் தென் இந்த ஒரு வெள்ளக்காவிக்கு நான் வந்திருந்தேன். அண்ட் டோட்டல் ட்ரெக் டிஸ்டன்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5 to 6 kilometers இருந்திருக்கும். ஸோ இப்போ மார்னிங் நான் ஒரு 8 o'clock ஸ்டார்ட் பண்ணேன். அண்ட் ஐ வாஸ் ஹியர் பை 8, 9, 10, 11, 12, ஐ திங்க் 11:30 நான் இங்கே வந்துட்டேன்னு நினைக்கிறேன். 3.5 hours மேக்ஸிமம். பட் இந்த ட்ரெக் வந்து கீழே கும்பக்கரை வாட்டர் ஃபால்ஸ்லேருந்து மேலே வரத்துக்கு இட் டுக் அஸ் நியர்லி 5 to 6 hours. நோ, நியர்லி இல்லை, 6 hours and 10 minutes. ஸோ நான் ஸ்க்ரீன்ஷாட் உங்களுக்கு போட்டு விட்றேன். அண்ட் எனக்கு வந்து லூப்லேயே போயிட்டே இருக்கிற மாதிரி இருந்துச்சு. தேவர் லைக் மெனி டர்ன்ஸ், எப்படி சொல்கிறது, மெனி ஐடென்டிக்கல் டர்ன்ஸ். லைக் இந்த டர்ன் இப்போ தான் இங்கே தாண்டின மாதிரி இருக்கும், திருப்பியும் 8வது டர்னும் அதே மாதிரி தான் இருக்கும். ஸோ எனக்கு ஒரு மாதிரி அப்படியே ஒரு சுற்றுலையே போயிட்டே இருக்கிற மாதிரி இருந்துச்சு. ஒரு முடிவே இல்லை எனக்கு, முடிவே இல்லாத மாதிரி அந்த ட்ரெக் போயிட்டே இருந்துச்சு. ஸோ அதனாலேயே எனக்கு ரொம்ப டயரிங்காக இருந்துச்சு. அண்ட் ஆன் டாப் ஆஃப் இட் எதிர்பார்த்த மாதிரியே வந்து மழை வந்துடுச்சு ஈவினிங் டைமில். இன்னும் அந்த ட்ரெக் வந்து இன்னும் டிஃபிகல்ட் ஆகிடுச்சு. ஏன்னா ராக்ஸ் எல்லாமே ரொம்ப ஸ்லிப்பரி ஆகிடுச்சு. ஸோ ஸ்லிப்பரியாக இருந்துச்சு. ஸோ ஒரு வழியாக தாண்டி கேம்ப் சைட்குள்ளே வரத்துக்குள்ளே கால் எடுத்து வச்சோன்னே அப்பாடாக வந்துட்டோம் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு. டென்ட்குள்ளே ப்ரொவைட் பண்ணியிருக்க ரக்ஸ் அண்ட் பில்லோ எல்லாமே க்ளீனாக இருந்துச்சு. என்ன தான் மழை பெய்கிற இடமா இருந்தாலும் டென்ட்குள்ளே அந்த மஷியான ஸ்மெல் வரல. நான் சோலோவாக வந்ததுனால எனக்கு கேம்போட எண்ட் கார்னரில் செம்ம வியூவோட டென்ட் செட் பண்ணி கொடுத்தாங்க. அண்ட் உங்கள் டென்ட் பக்கத்துலேயே சார்ஜிங் பாயிண்ட்ஸ்லாம் இருக்கும். குரூப்பாக வந்தீங்கன்னா எல்லா டென்ட்ஸும் பக்கத்துலேயே செட் பண்ணி கொடுப்பாங்க. அண்ட் ட்ரெக் தமிழ்நாடு ஆர்கனைஸ் பண்ணுறதுலையே இந்த ஒரு பர்டிகுலர் ட்ரெக்கில் மட்டும்தான் அங்கே கேம்ப் ஸ்டே அலாங் வித் லன்ச், டின்னர் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட் இருக்குது. ஃபர்ஸ்ட் டைம் நான் இங்கே வரும்போது ஐ ஸ்டேட் ஹியர் ஃபார் 2 days. ஒரு நாள் டெஃபினட்டாக பத்தாது. இந்த வியூவா இல்லை ஃபுட்டா இல்லை கிளைமேட்டானு தெரில, சம்திங் இஸ் ரியலி ஸ்பெஷல் அபவுட் திஸ் பிளேஸ். சான்ஸ் கிடச்சா டெஃபினட்டாக இங்கே ட்ரெக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ஒரு அமேசிங்கான ட்ரெக்கில் மீட் பண்ணலாம். திஸ் இஸ் அஸ்வின் சைனிங் ஆஃப். டாடா, பபாய்.